மாணிக் தாக்கூர் தலைவராக இருக்கிறார், மாநில தலைவராக இருக்கிறது திமுகவுக்கு ஒரு பெரிய நெருக்கடி. அதில் ஒரு மாற்று கருத்து கிடையாது. காரணம் என்னன்னா, நீங்கள் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி காங்கிரஸ் யாரோட கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்தது. அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 நபர்கள் மட்டும்தான் தாவேக்காவுடன் கூட்டணி வைக்கணும் காங்கிரஸ் அப்படின்னு சொன்ன ஒரு சிலர் வந்து இவர் பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக் தாக்கூர் 2 பேர் தான். மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நீங்கள் சிதம்பரம்ல ஆரம்பித்து திருநாவுக்கரசில் ஆரம்பித்து எல்லாமே கிட்டத்தட்ட திமுக தான் வேணும். செல்வப்பிரதிகை 2-3 தவறு பண்ணேன். நான் வந்து விரைவில் என்னுடைய தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணிடுவேன், நான் இனிமேல் உங்களோட தான் இருப்பேன். அப்போ என்னென்னா எல்லாம் பேச ஆரம்பித்தாங்க. அவர் மாநில தலைவருங்க, அவர் சும்மா வருவார், ஓட்டு கேட்டு வாங்கிட்டு எம்எல்ஏ வாங்கிட்டு போயிடுவார், அதனால் அவர் வந்து வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சிகள்லாம் விமர்சனம் பண்ணோன்னு டாக்டர் என்ன பண்ணிட்டாரு, உணர்ச்சிவசப்பட்டேன், நான் விரைவில் ராஜினாமா பண்ணிடுவேன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். நீங்கள் 2 மந்திரிகள் போட்டாங்க காங்கிரஸில். இந்த 2 மந்திரிகளும் ஆதவ அர்ஜுனும் மாணிக் தாக்கூரும் சேர்ந்து தான் முடிவு பண்ணாங்க. 2 யார் புரியுதுங்களா, ராஜேஷும் விஸ்வநாதனையும் அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க. அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க. ஏன்னா யார் திமுகவுக்கு விலை போகாத யார் நம்ம ஆட்கள் யாருன்னு தான் ஆதவ அர்ஜுனும் மாணிக் தாக்கூர் தான் முடிவு பண்ணாங்க. இவங்க 2 பேர் தான் சரியாக இருக்கும் அப்படின்ட்டு. அதனால் இனிமேல் கொஞ்சம் திமுகவுக்கு ஒரு கடுமையான ஒரு நெருக்கடியை கொடுக்கணும்னு நினைக்குது யார், காங்கிரஸ். ஒரு காலத்துலேயும் பிஜேபியோட கூட்டணிக்கான வாய்ப்பு இல்லை திமுக, அதில் மாற்று கருத்து கிடையாது. அதே மாதிரி தான் காங்கிரஸோட இனிமேல் கூட்டணி கிடையாது அப்படிங்கிறது தெளிவாக இருக்குது. அது காங்கிரஸுக்கு தெரிஞ்சிருச்சு. தமிழ் நியூஸ் நேரில் கண்முணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். 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 தமிழ்ல பல வீடியோ போட்டிருக்கோம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக திரு மாணிக்கம் தாக்கூர் விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக போகிறார் அப்படின்னு சொல்லி அது இப்போ மெய்யா இருக்கிறது. அறிவிப்பு வந்துருச்சு. இமீடியட் எஃபெக்ட், உடனடியா வந்து இந்த மாற்றம் வந்து ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி தேசிய தலைமை அறிவிச்சிட்டாங்க. ஸோ இப்போ நானும் சில காங்கிரஸ் கட்சியினரிடம்லாம் வந்து தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு பேசும்பொழுது எல்லாம் என்ன சொல்றாங்க, இனி பாருங்க அடுத்த காமராசர் ஆட்சி தமிழ்நாட்டில் வரப்போகுது, மாணிக்கம் தாக்கூர் அதை நிலைநாட்டிடுவாரு அப்படிங்கிற அளவுக்கு பேசுறாங்களே, எப்படி பாக்குறீங்க? பெரிய ஜோக்கெல்லாம் இருக்கு நீங்க சொல்றது. அப்ப விஜய் அரசியல் விட்டு போறாரா? எப்படிங்க இது நடக்குமா, சாத்தியமா? அதெல்லாம் கிடையாது. அவ்வளவுதான். திமுக இல்லை, பெரும் மாற்று. அவங்களுக்கு என்ன, அடுத்தவங்க யாரோ ஒருத்தவங்க இன்னைக்கு அவங்களுக்கு இடம் கொடுத்துட்டாங்க, அங்கே போய் உட்காந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு விஷயம், மாணிக் தாக்கூர் தலைவராக இருக்கிறார், மாநில தலைவராக இருக்கிறது திமுகவுக்கு ஒரு பெரிய நெருக்கடி. அதில் ஒரு மாற்று கருத்து கிடையாது. காரணம் என்னென்னா, நீங்கள் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி காங்கிரஸ் யாரோட கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்தது. அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 நபர்கள் மட்டும்தான் தாவேக்காவுடன் கூட்டணி வைக்கணும் காங்கிரஸ் அப்படின்னு சொன்ன ஒரு சிலர் வந்து இவர் பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக் தாக்கூர் 2 பேர் தான். மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நீங்கள் சிதம்பரம்ல ஆரம்பித்து திருநாவுக்கரசில் ஆரம்பித்து எல்லாமே கிட்டத்தட்ட திமுக தான் வேணும் அப்படிதான் சொன்னாங்க. பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா சசிகாந்த் செந்தில்லேருந்து எல்லாமே நீங்கள் வந்து காரணம் என்னென்னா, கிட்டத்தட்ட ஒரு 22 எம்பிக்கள் அவங்கள்ட்ட இருக்குது. 2வது ஐடியாலஜிக்கல் அப்படிங்கிற பார்க்கும்போது பிஜேபியை எதுக்கு கடுமையான ஒரு ஃபோர்ஸ் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தா திமுக தான் சரியாக இருக்கும். நம்ம தாவேக்காங்கிறது வந்து அப்படி இருக்காது. காரணம் என்னென்னா, அந்தளவுக்கு பிஜேபியை எதிர்க்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு அவங்கெல்லாம் சொன்னாங்க. இவங்க 2 பேர் மட்டும்தான், பிரவீன் சக்கரவர்த்தியும் மாணிக் தாக்கூரும் தான் வந்து இல்லை நம்மளுக்கு வந்து ஆட்சியில் பங்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்லாம் சொல்லி பார்த்தாங்க. பட் கடைசி நேரத்தில் சோனியா காந்தி அண்ட் கார்கேவுடைய ஒரு முடிவு திமுகவுடன் அப்படின்னு வந்துருச்சு. இதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காத அன்எக்ஸ்பெக்டடாக தாவேக்கா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிற மாதிரி வந்து 108 அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. விஜய் வந்து முதல்வர் ஆகிட்டார். இது ஒரு சூழ்நிலை. இந்த தொடர்ச்சியாக ராகுல் காந்தி பார்த்தீங்களா, நான் அன்றைக்கே சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அம்மாட்டையும் கார்கேயையும் வாயடிச்சிட்டார். இனிமேல் காங்கிரஸ்ன்னு இது திமுகன்னு சொல்லாதீங்க, இனிமேல் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து தாவேக்கா தான், அதான் ஃப்யூச்சர். இந்த பாருங்கள், இப்போ ஆட்சியில் பங்குங்கிறப்ப 2 மந்திரிகள் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிட்டார். அதனால இனிமேல்
திமுகவுக்கு காங்கிரஸ் சைடு ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா வாய்ப்பு இல்லை. அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. திமுக அந்த மாதிரி போய் நிற்கிறதுக்கு வேலை இல்லைன்னு வச்சுங்களேன். நீங்கள் திமுகட்ட தான் வந்து காங்கிரஸ் நிற்கணும். திமுக அங்கே போய் நிற்கணும்னு அவசியம் இல்லை. அது வேற விஷயம். ரைட். அப்படி பார்க்கும்போது ராகுல் காந்தி வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண 2 பேர் அப்படின்னு நினைக்கிறார். அதில் ஒருத்தர் பிரவீன் சக்கரவர்த்திக்கு ராஜ்யசபா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இன்றைக்கு மாணிக் தாக்கூரை மாநில தலைவராக ஆக்கியிருக்கிறாங்க. ராகுல் காந்தியுடைய அந்த ஒரு ஆசை முடிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன். இது பட் இன்னும் ஒரு விஷயம், திமுகவுடைய ஸ்டாண்டு காங்கிரஸுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. டெல்லியில் போஸ்டர் அடித்து ஓட்டினதெல்லாம் யாருமே எதிர்பார்க்கல. அதுவும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா என்டிஏ மீட்டிங் அன்றைக்கு அது ஹிந்தியில் காங்கிரஸுடைய துரோகத்துக்கு தோலுரிக்கிற மாதிரி போஸ்டர்ஸ் அடித்து ஒட்டினதெல்லாம் வந்து ராகுல் காந்தி எதிர்பார்க்கல. பயங்கர அப்செட் அவர் அந்த விஷயத்தில். ஸோ ரைட்டு, இனிமேல் திமுக நம்மளை ஏறி அடிக்கும். இனிமேல் நம்மளை போட்டு அடித்து காலி பண்ணணும். ஈவன் தோ பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் கூட நம்மளை எதிர்த்து அரசியல் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது பார்லிமெண்ட்டில் அப்படிங்கிறத காங்கிரஸ் உணர்ந்துருச்சு. இனிமேல் நம்ம அங்கே தக்க வச்சுக்கணும். நம்மளும் திமுகவுக்கு எதிராக நம்மளும் அரசியல் பண்ணணும்னா இப்போ ஒரு நபர் வேணும். காங்கிரஸை இது திமுகவை கடுமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு நபரை தலைவராக்கினா தான் சரியாக இருக்கும்னு முடிவு பண்ணிட்டார் ராகுல். அதன் வெளிப்பாடு தான் இன்னைக்கு மாணிக் தாக்கூர்னு வச்சுக்கல. இதுதான் இது ராகுலுடைய சரி திடீர்னு நடந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விஷயம் பார்க்கணும். 24 வந்தார் யார்? செல்வ பெருந்தகை. செல்வ பெருந்தகை வந்து ரொம்ப திமுகவோட ரொம்ப சாஃப்டாக இருக்கார் அப்படிங்கிற ஒரு அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருந்துகிட்டே இருந்தது. அவர் என்ன பண்ணார் சார்? இது அது அப்படியே பிஜேபியோட ஃபார்முலாவா? ஏடிஎம்கே அலையன்ஸ் போன உடனே அண்ணாமலை தூக்குறது, நயினாரை போடுறது. நயினார் அதிமுக வந்தவர். இப்போ காங்கிரஸ் நம்ம டிவிகே கூட்டணி வச்சிருக்கோம். டிவிகே கூட்டணி போகணும்னு சொல்லி முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடி அவர் தான் பேசினவர். அப்போ அவருக்கு ஏற்ற மாதிரியே விஜய்க்கு ஏற்ற மாதிரி தூதரை போடுறது அங்கே இல்லை. அதுக்கு வந்து ஏடிஎம்கேட டிமாண்ட் இல்லை. அது அண்ணாமலையை தூக்கிட்டு நீ இன்னொரு ஆளை போட்டிங்கன்னா தான் நாங்கள் கூட்டணி கரெக்டாக பார்கெனிங் கரெக்டாக இருக்கும், பேச்சுவார்த்தைகள்லாம் சரியாக இருக்கும்னு ஏடிஎம்கே போகும் அப்படின்னு சொன்னதன் அடிப்படையில் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் திமுக அப்படிலாம் இல்லை. எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஓரளவு நம்மளோட அனுசரித்து போகிற ஆட்களை வச்சுக்கணும்னு நினைக்கும், அவ்வளோதான். மற்றபடி அவங்க டிமாண்ட் பண்ணி இவர் தான் தலைவராக்கணுங்கிறதெல்லாம் நீங்கள் அழகிரியாக இருக்கட்டும், திருநாவுக்கரசனாக இருக்கட்டும், இந்த செல்வ பிறந்தகையாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும். பட் என்ன நடப்பாங்கன்னா அந்த மாநில கட்சி இப்போ திமுகவோட அனுசரிக்கக்கூடிய நபர் யாராக இருக்கும் அப்படின்னு காங்கிரஸ் முடிவெடுக்கும். திமுகவும் பார்க்கும், ரைட், ஆமாம் கரெக்டு, சரியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி, அவ்வளோதான். மற்றபடி டிமாண்ட் பண்ணி இவர் தான் அவர் தான் சொன்னதில்லை திமுகன்னு வச்சுங்களேன். இந்த ஒரு சூழ்நிலையில் தான் இப்போ என்ன ஒரு விஷயம் இப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்வ பிறந்தகை 2-3 தவறு பண்ணார். என்ன தவறு பண்ணார்? கரெக்டாக அசம்பிளி எலெக்ஷன் பிரச்சாரத்தின் போது ஒன்று சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாரு? நான் வந்து விரைவில் என்னுடைய தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணிடுவேன், நான் இனிமேல் உங்களோட தான் இருப்பேன். அப்போ என்னன்னா எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. அவர் மாநில தலைவருங்க, அவர் சும்மா வருவார், ஓட்டு கேட்டு வாங்கிட்டு எம்எல்ஏ வாங்கிட்டு போயிடுவார், அதனால அவர் வந்து வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சிகள்லாம் விமர்சனம் பண்ணணும்னு டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு, உணர்ச்சிவசப்பட்டு நான் விரைவில் ராஜினாமா பண்ணிடுவேன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். எலெக்ஷன் முடிஞ்சோடனே ரிசைன் பண்ணிடுவேன்ற ஒரு வார்த்தையை அவர் சொல்லி விட்டார். அது ஒன்று, அது ஒரு சாக்கா போச்சு. அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவர் தனக்கு திமுகவுடைய விசுவாசத்தை காட்டிக்கொண்டே வந்தார். பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக் தாக்கூர் இவங்க எல்லாமே கொஞ்சம் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கும் போதும் பட்சத்தில் கூட செல்வ பிறந்தகை வந்து ஒரு சாஃப்டாகவே தான் போயிட்டு இருந்தார். மாணிக்கம் தாக்கூர் வந்து உத்தரப்பிரதேசத்தோட அந்த கடன் ஒப்பிட்டு பேசினாரு. அப்ப இவர் டெல்லி தலைமைக்கு நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி கடிதம் அனுப்பினாரு. இப்ப ஒன்றும் இல்லை, நேற்று என்ன நடந்தது, சட்டமன்றத்தில் நடந்தது வந்து ஒரு அநாகரிகமான விஷயம்னு பேசி கடுமையா கண்டிச்சிருக்காரு. கடுமையா கண்டிச்சார். இதுதான் இன்னைக்கு அவருக்கு இன்னைக்கு பிரச்சனையே. இதை உடனே என்ன பண்ணிட்டாரு, நம்மள டிவிகே உடைய மூத்த அமைச்சர் டக்குன்னு கொண்டு போய் ராகுல் காந்தியுடைய பார்வைக்கு அனுப்பிட்டார். யார் மூலியமா? நீங்கள் மாணிக் தாக்கூர் மூலியமாக தான் பண்ணியிருக்காரு. ஆதவார்ஜுன் தான் உங்களுக்கு புரிஞ்சுங்க. காரணம்னா ஆதவார்ஜுனும் மாணிக் தாக்கூரும் தேர்தலுக்கு முன்னாடியே ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. அது எல்லாமே சொன்னாங்க.
அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ். இன்னும் தான் நம்ம ஏற்கனவே நம்மளே பேசியிருக்கோம். தமிழ்லேயே பேசியிருக்கோம். மாணிக் தாக்கூர் சில பரிசுகளை அவர் கொடுத்தாரு. யாருக்கு? மாணிக் தாக்கூருக்கு. அதனால தான் மாணிக் தாக்கூர் கடுமையாக திமுகவை எதிர்க்கிறாருன்னு நம்ம பேசியிருக்கோம். ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் 2 டீலிங்கில் ஒரு டீலிங்கில் 2 பேரும் உட்காந்துட்டாங்க. இதன் தொடர்ச்சியாக தான் என்ன ஆயிடுச்சு, ஆதவார்ஜுனும் மாணிக் தாக்கூரும் கூட சில இடங்களில் சந்தித்து பேசினாங்க. இதன் வெளிப்பாடு தான் மாணிக் தாக்கூர் ரொம்ப பேச ஆரம்பிக்கிறாரு, திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாருன்னா நம்ம பேசியிருக்கோம். இந்த நிலையில் தான் என்ன நடக்குது, நேற்று இந்த பேட்டியை உடனே இமிடியேட்டாக ராகுல் காந்தியுடைய பார்வைக்கு ஆதவார்ஜுன் அனுப்புகிறார் த்ரூ த மாணிக் தாக்கூர். போய் இது மாதிரி ஒரு மாநில தலைவராக இருந்துக்கிட்டு ஒரு நம்ம ஆட்சியில் பங்கு இருக்கிற ஒரு கூட்டணி கட்சியை இப்படி விமர்சனம் பண்ணால் எங்களுக்கு சங்கடமாக இருக்குது, தலைவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு, யாரை விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டு கொண்டு போகிறார். இதன் வெளிப்பாடு தான் உடனே என்ன பண்ணுறாங்க, ரைட் இனிமே செல்வ பிறந்தையை விட்டுட்டோம்னா சுத்தப்படாது. இல்லை, திருமாவளவன் அவர்களையே கூட அவரே கூட இந்த தாய்மாமன் சீரு, அதே போல் இப்போ சட்டசபையில் நடந்தது தூய்மை பணியாளர் விவகாரத்தில் அவர் கண்டித்து இது பண்ணும்போது அவ்வளோ கொந்தளிச்சார் ஆதவர்ஜுனா. இப்போ இன்னைக்கு முஸ்தபாவை விட்டு அறிக்கை விட வச்சிருக்காங்க, பேச வச்சிருக்காங்க. அவரு என்னன்னா யார் மேல நீங்க வாழை சுழட்டணும், நீங்க யார் மேல நீங்க அம்ப ஏவணும், நீங்க அது முதல்ல தீர்மானிங்க, டிஎம்கேவா எங்க மேலையா அப்படின்னு சொல்லி அவங்க கொப்பளிக்கிறத பாக்குறோம். எப்படி வந்து டிபெண்ட் பண்ணி இருந்தாங்க ஒரு காலத்துல, இப்ப எப்படி வந்து மிரட்டக்கூடிய துணிக்கு மாறிட்டாங்க அப்படிங்கறத அதுதான் நான் சொல்றேன். நீங்க இப்ப அவங்களுடைய சூழ்நிலைகள் மாறுது இல்ல. நேற்று உங்க தேவை இருந்தது, இப்போ தேவை குறைய ஆரம்பிக்குது இல்ல. உனக்கு இஷ்டம்னா இருங்க, இல்லைன்னா போக தேவை. இது மதிமுக வரப்போகுது, இன் ஃபியூச்சர்ல சொல்றேன், நீங்க பேச்சுவார்த்தை நடத்திக்கலாம், நாங்க பண்ணிக்குவோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு, ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு போக ஆரம்பிக்குது. அது டிவிக்கு ரொம்ப கடுமையான ஒரு சூழ்நிலை இல்லை, இப்போ இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வர்றாங்க. ஸோ இது நேற்றைய தினம் விஷயம் சொல்லணும், நேற்றைய தினம் நடந்த ஒரு விஷயம் தான். நீங்கள் மாணிக் தாக்கூர் மூலியமாக ஆதவார்ஜுன் இந்த விஷயத்தை அனுப்புகிறாரு. உடனே அதே மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தி இங்கே 2 பேரும் சேர்ந்து ராகுல்கிட்ட சொல்கிறாங்க, இது மாதிரி விஜய் ரொம்ப வருத்தப்படுறாரான்னு சொல்கிறாங்க. இல்லாத ஒரு விஷயம், விஜய்க்கு இந்த விஷயத்துமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. பட் இதெல்லாம் ஆதவார்ஜுன் பண்ணுறாரு இந்த பாலிடிக்ஸ். இதன் வெளிப்பாடு இந்த மாணிக் தாக்கூர் அப்படிங்கிறதான் விஷயம். சரி, மாணிக் தாக்கூர் வந்ததுக்கப்புறம் என்ன இருக்கும், அரசியல் எப்படி இருக்கும், களம் எப்படி போகும், ஒரு கடுமையான விமர்சனம் இருக்கும், அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. திமுகவுக்கு எதிரான விமர்சனமாக இருக்கும். நீங்கள் தாவேக்கார ஆளாவே மாறி பேச ஆரம்பிப்பார். இப்போ அதான் சார் என்னோட கேள்வி. இப்போ ராகுல் காந்தி தேர்தலுக்கு முன்னாடி மாணிக்கம் தாகூர் மற்றும் பிரவீன் சக்கரவர்த்தி இன்னும் ஒரு சிலர் இவங்க பேசுறது இவங்களாவே பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து இருந்தாலும், ஆனா இல்ல டெல்லியோட ஆசீர்வாதத்தோட தான் பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ராகுலுடைய ஆசீர்வாதம். ஆமா, இப்ப ராகுலனுடைய ஆசை பெற்று தான் இப்ப ஒரு மாநில தலைவராரு. அப்ப ராகுலனுடைய மனநிலையில அப்பட்டமா டிஎம்கே மீதான வன்மம் வெளிப்படுதா? இனி டிஎம்கேவை தமிழ்நாட்டில் இருக்கவே கூடாது, ஒழிச்சு கட்டிடணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையோட தான் இவரை ஆக்குறாரா மாநில தலைவரா? 100% மக்கி. ஒரே ஒரு விஷயம், ஒரு 2 நாட்களுக்கு முன்பு, ஒரு 3 நாட்களுக்கு முன்பு திருமாவளவனை ப. சிதம்பரம் பார்த்து பேசுறார். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 2 பேரும் பேசுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, சிதம்பரமும் என்ன பேசுறாரு, தமிழக அரசியல் களம் ராகுலுக்கு தெரியாது, விஜயுடைய அவர் எதிர்ப்பாரு, அவர் எப்படி நடந்துக்கிறாரு, இப்போ காங்கிரஸை கூட்டணியில் சேர்த்துட்டீங்களே ஒழிய நீங்கள் பிஜேபிக்கும் அவர் கிட்டத்தட்ட ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை தான் போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. கவர்னர் பாராட்டுறாரு. ஆனால் இவங்க வர்றாங்க, நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க, சட்டமன்றத்தில் அரசியல் பண்ணாமல் வேறு எங்கே பேசுவாங்கன்னு கேட்குறாங்க அவங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது சீனியர் ஆட்களுக்கு தான் தெரியும். பார்த்தீங்கன்னா தாவேக்கா பிஜேபிக்கு கிட்டத்தட்ட ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை போயிட்டுருக்கு, நம்ம நினைக்கிற மாதிரி திமுக மாதிரிலாம் அவங்க ஒரு கடுமையான எதிர்ப்பு மனநிலையில் இல்லைங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். சீனியர்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கெல்லாம் தெரியாது, என்ன இருக்குன்னு தெரியாது அவங்களுக்கு. நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் 2 மந்திரிகள் போட்டாங்க காங்கிரஸில், இந்த 2 மந்திரிகளும் ஆதவார்ஜுனும் மாணிக் தாக்கூரும் சேர்ந்து தான் முடிவு பண்ணாங்க 2 யாருன்னு, புரியுதுங்களா? ராஜேஷும் விஸ்வநாதனையும் அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க. ஏன்னா யார் திமுகவுக்கு விலை போகாத யார் நம்ம ஆட்கள் யாருன்னு தான் ஆதவார்ஜுனும் மாணிக் தாக்கூர் தான் முடிவு பண்ணாங்க. இவங்க 2 பேர் தான் சரியாக இருக்கும் அப்படின்ட்டு.
அதனால ஆதவ அர்ஜுன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வேற மாதிரி அரசியல் போய்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். ஸோ அதனால இனிமே கொஞ்சம் திமுகவுக்கு ஒரு கடுமையான ஒரு நெருக்கடியை கொடுக்கணும்னு நினைக்குது யாரு, காங்கிரஸ் தலைமை. இப்ப எனக்கு இன்னொன்னு அடுத்த கேள்வி என்ன சார், இப்போ நீங்களே நம்ம பேட்டியில சொல்லியிருக்கீங்க. வைகோவினுடைய இது அணுகுமுறை வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மென்மையான போக்க கடைபிடிக்கலாம். இனி இது மட்டுமே நம்ம வந்து இது கிடையாது, நாதின்னு கிடையாது, அப்படிலாம் கிடையாது. நமக்கு எல்லா ஆப்ஷனும் வேணும். ஏடிஎம்கேவும் வேணும், டிஎம்கேவும் வேணும். ஏன்னா நீங்க தேர்தல் சந்திக்கும் போது ஒரு கட்சியை ரன் பண்ணணும்னா வெற்றி முக்கியம் அப்படின்னு சொல்லி, உண்மைதான் இப்போ உண்மைதான். வைகோ என்ன அட்டாக்கிங் மோட்ல பேசுறாரு டிஎம்கேவை. இவர் நம்ம திருமாவளவனோ கம்யூனிஸ்டுகளோ ரொம்ப அட்டாக்கிங் மூட்ல போகாம ஒரு நடுநிலையான ஒரு மென்மையான போக்கை தான் கடைபிடிச்சிட்டு போறாங்க டிஎம்கே விவகாரத்துல. அதனாலதான் இன்னைக்கு முஸ்தபா இவ்வளவு கேள்விகளை கேட்கிறாரு. ஆதவ ஆமா அர்ஜுனா ஆமா கோபப்படுறாரு திருமாவளவன் அவர்கள் மேல. எங்க ஆமா அமைச்சர்கள் உண்மைதான். இருந்து எங்களுக்கு விசுவாசமா இருக்க மாட்டீங்களா? எங்க கூட்டணி ஆமா கட்சிகளா நீங்க இருக்க மாட்டீங்களா? அப்படின்ற அளவுக்கு கேட்கறாங்க. ஆமா அப்ப ஆமா இவங்க ஆமா அரசியல் பண்றாங்க. நாளை பின்ன நமக்கு டிஎம்கே வேணும் அப்படின்னு சொல்லி. இப்போ ஆமா 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 ஆமா. காங்கிரஸ் இப்ப டெல்லியில 22 எம்பிக்கள் இருக்கிறாங்க. இவங்களுடைய பவர் நமக்கு என்னன்னு தெரியும். அப்ப முற்றிலும் நமக்கு திமுக வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவினுடைய எதிரொலியை தான் வந்து இப்படிப்பட்ட நடவடிக்கைகள்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இல்லை, நானும் இதை மாற்றி சொல்கிறேன். இனிமே காங்கிரஸ் வேண்டான்னு திமுக முடிவு பண்ணிடுச்சு. ம். இனிமே ஆ, காங்கிரஸ் வேண்டான்னு திமுக முடிவு பண்ணிடுச்சு. அதே போல இப்பதான் காங்கிரஸ் திமுகவை தள்ளி விடுதா பாஜக பக்கம், நீங்க பாஜக பக்கம் போயிருங்க அப்படிங்கிற மாதிரி தள்ளி விடுற மாதிரியும் இல்லை இருக்கு. நம்ம முடிவு பண்ணிட்டோம்ல. அதாவது நல்லா புரிஞ்சுங்க, 10 நாளைக்கு முன்னாடி இளைஞர் அணி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் உதயநிதி பேசுறார். இளைஞர் அணி செயலாளரான உதயநிதி பேசுறார், எதிர்க்கட்சி தலைவர். என்ன சொல்றாரு? இனிமே தயவு செய்து காங்கிரஸை நம்ம வந்து பாரபட்சம் பார்க்கக்கூடாது, தயவு செய்து சேர்த்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் ஏறி அடிக்க ஆரம்பிச்சது திமுக தான், நம்ம அதில் மறுக்கவே முடியாதுல்ல. நீங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் பிரவீன் சக்கரவர்த்தி, நீ அதே மாதிரி மாணிக் தாக்கூருடைய பேச்சு நடவடிக்கைகள் வேற மாதிரி இருந்தது. பட் திமுக அமைதியாக தான் இருந்துச்சு. எம்எல்ஏ தளபதி மட்டும்தான் பேசினார், ம். புரியுதுங்களா? அது மட்டும்தான், மற்றபடி யாரும் பெருசாக பேசலை. காரணம் என்னன்னா, சரி கூட்டணி அமையணும், நம்ம அவர் பேசிக்குவோம் அப்படிங்கிறதுனால தான் அப்போ முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அதில் வந்து சரி கொஞ்சம் பொறுமையாக இருப்போம்னு முடிவு பண்ணிட்டார். பட் இப்போ முடிவு பண்ணிடுச்சு. ஏன்னா நீங்கள் என்றைக்கு நன்றி கூட சொல்லாமல் அவசரப்பட்டு ஓடி போனீங்களோ, புரியுதுங்களா, அதுக்கப்புறம் நம்ம வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு திமுக இனிமேல் நம்மளை ஏற்றுக்காதுங்கிற மண்ணைக்கு வந்ததுக்கு பிறகு தான் காங்கிரஸ் இப்போ ஒரு முடிவெடுத்து தான் நான் நினைக்கிறேன், புரியுதுங்களா? இனிமேல் காங்கிரஸ் என்ன திமுக வேண்டான்னு நினைக்கிறது இல்லை. திமுக ஏற்கனவே காங்கிரஸ் வேண்டான்னு முடிவு பண்ணிடுச்சு. அடுத்த ஆப்ஷன் பிஜேபியா இல்லையாங்கிறது திமுக தான் முடிவெடுக்கும், ம். புரியுதுங்களா? பட் என்னை பொறுத்தவரை திமுக என்ன நினைக்கிது, வேண்டாம், நம்ம தனியாகவே இருப்போம், காங்கிரஸ்லேயும் அதே டிஸ்டன்ஸு, பிஜேபிக்கு அதே டிஸ்டன்ஸில் இருக்கலான்னு அவங்க நினைக்கிறாங்க. திமுக அந்த நிலையில் நினைக்குது. ஏன்னா சிறுபான்மை வாக்குகள் நம்மளுக்கு வேணும், அதில் மாற்றம் இல்லை. யார்? திமுகவுடைய பெரிய ஸ்ட்ரென்த் அதுதான். பட் 2026 தேர்தல் அந்த அளவுக்கு இருந்துச்சானா இல்லை. பட் அதனால முடிவு பண்ணாங்க, ஒரு காலத்திலையும் பிஜேபியோட கூட்டணிக்கான வாய்ப்பு இல்லை திமுக, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதே மாதிரி தான் காங்கிரஸோட இனிமேல் கூட்டணி கிடையாது அப்படிங்கிறது தெளிவாக இருக்கு. அது காங்கிரஸுக்கு தெரிஞ்சிருச்சு. காங்கிரஸ்ல ஒரு பிரிவு இருப்பாங்கல்ல சார், கண்டிப்பா. விஜயும் பெருசா விரும்பாம இருப்பாங்க. ஆமா ஆமா டிஎம்கே மைண்ட் செட்லயும் சிலர் இருப்பாங்க, சிலர் ஆமா நடுநிலையா சிந்திக்கிறவங்க இருப்பாங்க. ஆமா இவரு ரொம்ப அக்ரெசிவா ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்டு கொண்டவர். ஆமா இப்போ ஆமா இவர் எல்லாருக்குமான தலைவரா இருப்பாராங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்படி எல்லாருக்குமான தலைவராக இல்லாத பட்சத்தில் மீண்டும் ஒரு தமிழ் மாநில காங்கிரஸ் உருவாது வர வாய்ப்புகள் இருக்கிறதா? இப்ப இன்னொரு நீங்க செய்தி முன்பு நீங்க இல்ல, குறிப்பிட்ட சில தலைவர்கள் பெயர் குறிப்பிடனா, பீட்டர் அல்போன்ஸ், அப்போ அதே போல திருநாவுக்கரசர், இன்னும் பல சிதம்பரம் தலைவர்கள், சிதம்பரம் கூடாதுமா, பா சிதம்பரம் கூட சிதம்பரம். இல்லைங்க. இல்ல பா சிதம்பரம் டெல்லி அளவுக்கு அரசியல் ஆமா செய்யக்கூடியவர். ஆமா ஆமா மாநில ஆமா அளவில் அரசியல் செய்யக்கூடிய சசிகாந்த் செந்தில், இன்னும் மற்றும் பலரெல்லாம் இருக்காங்கல்ல. இன்னைக்கு அதான் நான் பேச வரேன். என்ன சொல்றேன்னா, நீங்க மாணிக் தாக்கூரை ராகுல் காந்தி விரும்பலாம், பிரவீன் சக்கரவர்த்தி விரும்பலாம், இன்னும் சொல்ல போனா ஆதவ அர்ஜுன் விரும்பலாம், விஜய் கூட அவர் விரும்பலாம். காங்கிரஸ்ல பலர் ஏத்துக்கலையே அவரை. ஜோதிமணி, ம். விஷ்ணு பிரசாத், சசிகாந்த் செந்தில், யங்ஸ்டரானே வைங்க, நீங்க பெரிய வயசு இல்லாதவங்க சீனியர்லாம் சொல்லலை, ஊரில் அவங்களும் ஏத்துக்க மாட்டாங்க, ஏத்துக்கல. அவங்க இனிமே எப்படி, அவங்களுடைய நிலைப்பாடு எப்படி, அவங்க எப்படி அரசியல் பண்ண போறாங்கன்னு தான் கேள்விக்குறி. ஏன்னா நீங்க செல்வ பெருந்தகை ஒரு சாராருக்கு மட்டும்தான் ஃப்ரெண்ட்லியா இருந்தாரு, மற்றவங்கள்ட்ட எல்லாம் பேசலைன்னு ஜோதிமணி ஒரு காலகட்டத்தில் சொன்ன மாதிரி, மாணிக் தாக்கூரும் அதே மாதிரி தான்.
இனிமே அவர் என்ன பண்ணுவாரு, கிட்டத்தட்ட டிவிகே ஆள் மாதிரி தான் பேச ஆரம்பிப்பாரு. கடுமையா விமர்சனம் பண்ணுவார் திமுகவை. யாரையும் பற்றியும் யோசிக்க மாட்டாரு. புரியுதுங்களா? நீங்க அவங்களெல்லாம் முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கும் மற்றவங்களுக்குலாம். தேவையில்லாம பேசுற மாதிரி இருக்கும். அதாவது உண்மையே இல்ல. ஸ்போக்ஸ் பர்சனுங்களுக்கே ஒரு தர்ம சங்கடம் உண்டாயிரும்ல சார். இவர் ஆமா, ஏதாவது ஒரு ஆமா. ஸ்டேட்மெண்ட் விட்டுருவாரு. அது 100% டிபேட் ஆயிடும். அது 4 பேர் ஆமா, விவாதம் பண்ணுவாங்க. ஆமா. அப்போ அந்த பிரதிநிதிகள் போய் அதுக்கு முட்டு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை முட்டு கொடுக்கும். ஏற்படும். ஆமா, முட்டு முட்டு கொடுக்கும். கொடுக்க முட்டு முடியாத ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டுறலாம். 100% நடக்கும். அதான் சொன்னேன், இனிமே ஜோதிமணி எப்படி அரசியல் பண்ண போறாங்க, ம். சசிகாந்த் செந்தில் எப்படி அரசியல் பண்ண போறாரு, அதே மாதிரி விஷ்ணு பிரசாத் எப்படி அரசியல் பண்ண போறாரு. நீ செல்லக்குமார் தான் நீ இதுல இருந்தாரு, பேனல்ல இருந்தாரு, அவருக்கான வாய்ப்பு அதிகம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவரெல்லாம் என்ன பண்ணி, ஏன்னா இவர் ஏற்கனவே தான் தான் தலைவருங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட 3-4 மாசமாவே. நீங்க செல்வ பிறந்தகையே மதிக்கிறதே இல்லை. புரியுதுங்களா? நீங்க மாணிக் தாக்கூர் தனியாக தான் முடிவு எடுத்துட்டு இருந்தாரு. அவரா பேசுவாரு, அவரா பண்ணிட்டு இருப்பாரு, அறிக்கையா இருக்கும், ட்விட்டர் போடுவாரு, இப்படியே பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ இனிமே இவங்கெல்லாம் கூட்டு பேச வரதுக்கு வாய்ப்பு இல்லை. மாவட்ட தலைவர்களையோ சீனியர்களையோ டிஸ்கஸ் பண்ண மாட்டார். காரணம் யாரெல்லாம் டிவிக்கே அவருக்கு சாதகமானவர்களோ, டிவிக்கே மைண்ட் செட்ல உள்ளவங்களோ, அந்த அவங்கள்ட்ட people மட்டும் தான் தான் சார். இனிமே அவங்கள்ட்ட பேச மட்டும் இருக்கும். ஆமா, தமிழ்நாடு ஆமா. காங்கிரஸ் இனிமே கமிட்டில. காங்கிரஸ்ல ஆமா இனிமே இருக்கும். ம். புரியுதுங்களா? 2வது முழுக்க முழுக்க ராகுல் காந்திகிட்ட மட்டும் தான் பேசுவாரு. இந்த ம். பிரவீன் சக்கரவர்த்தி இவங்க 2, 3 பேர் தான் அரசியல் பண்ணுவாங்க. மத்த எல்லாம் சைலண்ட் மூடுக்கு போயிடுவாங்க. இப்போ நீங்க சொன்ன மாரி ஒரு அளவுக்கு மேல இதே பிரச்சனை போயிட்டு இருந்ததுன்னா, அவங்க எல்லாம் தனியா பிரிஞ்சு போய் அடுத்த கட்டத்துக்கு முடிவு தமிழ் எடுக்கிற மாநில மாதிரிலாம் ஒரு காங்கிரஸ் சூழல் உருவாகுற வந்துரும். வாய்ப்புகள் இருக்குன்றீங்க. 100% காங்கிரஸ் கண்டிப்பா உடையும். அதுலலாம் மாற்று கருத்து கிடையாது. இதே செல்வ கேள்வி பிறந்தகை நான் ஒரு மூத்த தலைவர் காங்கிரஸ் தலைவரிடம் கேட்டேன். இந்த அறிவுக்கு வந்த பிறகு அந்த மூத்த தலைவர் என்ட்ட சொன்னது, அ அது அப்போது இருந்தது சுயமரியாதை காங்கிரஸ், கொள்கை பிடிப்புள்ள காங்கிரஸ். இப்ப அப்படிப்பட்ட காங்கிரஸ் நீங்க எதிர்பார்க்க கூடாது அப்டின்னாரு. நான் தலைவரோட பேர குறிப்பிட விரும்பல. எனக்கு இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார். திரு மாணிக்கம் தாகூர் அவர்கள் கிட்டத்தட்ட 2009ஆம் ஆண்டு இருந்திருக்கிறாரு. 2019ஆம் ஆண்டு, 2024ஆம் ஆண்டு 3 முறை விருதுநகர்ல அவர் வந்து எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் எம்பியாக இருந்த காலகட்டத்தில் இதுவரை அவர் பெரிதாக சத்தியமூர்த்தி பவனுக்கு வந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி பல ஆமாமா. காங்கிரஸார் வந்து நான் சொல்லி லீவ் நான் போட்டு கேள்விப்பட்டேன். போயிட்டாருங்க. நான் லீவ்ல போறேன்ட்டு போலயா அவரு? நீ ம். அதான் திமுக கூட்டணின்னு கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகுது. அது சம்பந்தமா டிஸ்கஷனுக்கு இன்னும் ஒரு முடிவுக்கு கூப்பிடுறாங்க. நீங்க வாங்க முடிவு எடுக்கலாம்னு ஒரு சூழ்நிலை வந்தோனே, நான் லீவ் போட்டு ஓடி போறேன்னு சொன்னவரு அவரு. சோ இப்போ சத்தியமூர்த்தி பவனுக்கே வராதவர், இப்போ வந்து 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு சத்தியமூர்த்தி பவனுக்கு இனி தினமும் அவர் வரணும், தொண்டர்களை பார்க்கணும், பம்பரமா சுரண்டி கொண்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இருக்கு. இப்போ எப்படி இருக்கும் அவரோட செயல்பாடு கட்சி ஆபீஸ்ல? நம்ம சொன்னதுதான் ஏற்கனவே. அவருக்கு அது பெரிய விருப்பம் இல்லை. ம். காரணம் என்னன்னா, எவர் மாநில தலைவரா யார் வர்றாங்களோ, அதுக்கப்புறம் அவங்களுடைய அரசியல் புஷ் ஆயிரும். இதுதான் சென்டிமென்ட்டான விஷயம். ஸோ கவுண்டிங் ஸ்டார்ட்ஸுங்கிற மாரி ஆரம்பிச்சிரும். யாருக்கு? மாணிக் தாக்கூருக்கு. இருக்கிற 1 வருஷமோ, 2 வருஷமோ, 3 வருஷமோ என்ன வேணாலும் பேசிக்கலாம். ம். அது அவருக்கு வந்து அவர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இப்போ இருக்காரு இப்போ. யாரு? ஆதவ அர்ஜுன். இனிமே பெரிய அரசியல் பண்ணிக்கிற மாரி காட்டிக்குவாங்க. ஆனால், இனிமேல் என்னைக்கு அவர் மாநில தலைவர் பதவியிலேருந்து தூக்குறாங்களோ, அன்னையோட அவர் சைபர் ஆயிருவார். ஒரு விஷயம். 2வது அடுத்தது அடுத்த வருஷம் வந்து உங்களுக்கு உள்ளாட்சி தேர்தல்லாம் வரப்போகுது. அதுல மாநில தலைவரா அவருக்கு நெறைய பொறுப்பு அதிகம். ஏன்னா நீங்க அதிகாரத்தில் பங்கு நெறைய வாங்கிட்டீங்க. சொல்லிட்டீங்க. நீங்க திமுகட்டயே நீங்க கேட்டு 2, 3 மேயர் வாங்குறீங்க, ட்ரை பண்றீங்க, கேட்குறீங்க. ஸோ இதுல என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு பெரிய சவால் இருக்கு. இப்பல்லாம் கிடையாது. நீங்க உள்ளாட்சி தேர்தல் வரட்டும். எத்தனை நகராட்சி தலைவர் வாங்குறீங்க? எத்தனை மேயர் வாங்குறீங்க? பேரூராட்சி தலைவர்கள் எது எது வாங்க போறீங்க? கவுன்சிலர் எத்தனை பேர் வாங்க போறீங்க? நெறைய இருக்கு அது. இனிமே தானே அதான் சொல்றேன், பிரச்சனைகள் இனிமே தானே ஆரம்பிக்கும் மாணிக் தாக்கூருக்கு. இதுவரைக்கும் முன்னாடி ஏனோ தானோன்னு பேசிடலாம் ஹக்கீம். இப்போ இனிமே பேசும்போது நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். இல்லைன்னா இப்போ ஜோதிமணிலாம் அதான் சொல்றேனே, சத்தியமூர்த்தி பவன் வாசல்ல இருந்து நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணோம். ம். அதை பார்க்க போறோம். சீக்கிரம் விரைவில் பார்க்க போறோம். ஓகே. இல்ல அதுதான் ம். பார்க்க போறோம். நிச்சயமா சார். மாணிக்கம் தாகூர் அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக ஆகியிருக்கிறார். இது ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு அறிவிப்பாக தான் வந்து தமிழ்நாட்டுல பார்க்கப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். காங்கிரஸ் கட்சி மேலும் வளருகிறதா? அல்லது மீண்டும் ஒரு தமிழ் மாநில காங்கிரஸ் சந்திக்கிறதா? அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை பயன்படுத்தி. நன்றி ஹக்கீம். நன்றி.